உங்க எல்லாருக்குமே நல்லசாமி ராமசாமி கதை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியலன்னா கேட்டுக்கங்க. இப்ப நல்லசாமி ராமசாமி அப்படிங்கிறவங்க பெரியப்பா சித்தப்பா பசங்க. நல்லசாமி பெரியப்பா பையன், ராமசாமி சித்தப்பா பையன். நம்ம நல்லசாமி பேரு தாங்க நல்லசாமி, ஆனா ரொம்ப மோசமான ஆளுங்க. பல குற்ற செயல்கள்ல ஈடுபடக்கூடியவன், பல பேரை கொல்லக்கூடியவன். ஆனா இவன் தம்பி ராமசாமி இருக்கான் பாத்தீங்களா, ரொம்ப அமைதியா தான் இருப்பான். ஆனா அவனும் கொஞ்சம் மோசமானவன். இவன் ரொம்ப மோசமானவன் நல்லசாமி. இந்த நல்லசாமி பண்ற அட்ராசிட்டி தாங்கவே முடியலைங்க. ஒரு காலத்துல இந்த உலகமே கொதிச்சு எழுந்து எப்படியாவது இந்த நல்லசாமிய இந்த உலகத்தை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த உலகமே வேலை செஞ்சிச்சுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை சாகடிச்சு இந்த உலகத்தை விட்டே வெளியே அனுப்பிச்சாச்சுங்க. இன்னைக்கு நல்லசாமி உலகத்துல கிடையாது. ஆனா இந்த சித்தப்பா பையன் இருக்கான் பாத்தீங்களா ராமசாமி, ஒரு ஓரமா சைலண்டா அவனுக்குன்னு ஒரு இடத்த அமைச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருந்தாங்க. அவனுக்கு 2 பசங்க பிறந்தாங்க, ராமசாமி 1, ராமசாமி 2. ராமசாமி 2 இருக்கான் பாத்தீங்களா, அவன் அவங்க அப்பா மாதிரி தான். ரொம்ப அமைதியான பையன்தான். பெருசா எதுவும் குற்ற செயல்கள் எல்லாம் ஈடுபடுறது கிடையாது. ஆனா அந்த ராமசாமி 1 இருக்கான் பாத்தீங்களா, அப்படியே அவங்க பெரியப்பா மாதிரி. ராமசாமி 1 பெரியப்பா அளவுக்கு மிகப்பெரிய கொடூரன் கிடையாது, இருந்தாலும் அவர் ரேஞ்சுக்கு மாறிடுவான் போல இருக்குங்க சீக்கிரம் இந்த ராமசாமி 1. ஆக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நல்லசாமி அப்படிங்கிறவன் தான் பெரியம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் பாக்ஸ் ஒரு காலத்துல இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சு பல பேரை இறக்க வச்சு 100 பேரை பாதிச்சா 30 பேரை இறக்க வச்ச பெரியம்மை நோய் தான் நல்லசாமி. அந்த நல்லசாமிய தடுப்பூசி முறை மூலமா, மருத்துவ முறைகள் மூலமா இந்த உலகத்தை விட்டே அனுப்பிச்சாச்சு. ஆனால் அவனோட சொந்தக்காரனான ராமசாமிய நம்மளால இந்த உலகத்தை விட்டு அனுப்ப முடியல. அதாவது மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கம்மை இன்னைக்கு 2024 கூட இத குறித்த ஒரு அலர்ட் வருதுன்னா பாருங்க, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, இங்கேயும் வந்துடலாம் அப்படின்னு. இந்த குரங்கம்மை மங்கி பாக்ஸ், எம் பாக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நோய் ஆக்சுவலா இது ஆப்பிரிக்கால தான் அதிகமா இருக்கு. ஆப்பிரிக்கால காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படிங்கிற அந்த ஆப்பிரிக்க கண்ட்ரியில பல வருட காலமா அது பாட்டுக்கு தாங்க இருக்குது. ஆனா 2022 அதாவது கொரோனாக்கு அப்புறம் ஜூலை 2022 இந்த ராமசாமி 2 அவன் எல்லா பக்கமும் பரவனா. அதனாலதான் போன வாட்டியே நான் பேசியிருக்கிறேன் இதை பத்தி. 116 நாடுகளை 2022 அஃபெக்ட் பண்ணா இந்த ராமசாமி 2. அதுல இந்தியாவும் அடக்கம். கிட்டத்தட்ட 1 லட்சம் கேசுகள். ஈவன் இந்தியாவில் கூட 27 கேசுகள், 1 இறப்பு. அதை எப்படியோ கஷ்டப்பட்டு இதையும் பண்ணி தடுப்பூசிகள், தடுப்பு நடவடிக்கைகள் மூலமா எப்படியோ கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ராமசாமி 2 ஸ்ப்ரெட் ஆனதை அமெரிக்கா வரைக்கும் எல்லா பக்கமும் பரவுச்சு. அப்போ இது ராமசாமி 2. ராமசாமி 2 அதாவது 100 பேர்ல ஒருத்தர் இல்ல 0.5% தான் இறப்பு அப்படிங்கிறதுனால அப்படியே மெதுவா அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அதை வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு 2024 மறுபடியும் உலகமே அலறதுக்கு காரணம், உலக சுகாதார நிறுவனம் அலர்ட் கொடுக்கறதுக்கு காரணம், தமிழ்நாடு சுகாதார அமைச்சகம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டு, சீ போர்ட்டு எல்லா இடத்துலயும் ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஆப்பிரிக்கால இருந்து வரக்கூடியவங்களை ஸ்கிரீன் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சீரியஸா வார்னிங் கொடுக்கக்கூடிய காரணம் இப்ப ராமசாமி 1, ராமசாமி 2 2 பேருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆப்பிரிக்காக்குள்ளார இந்த ராமசாமி 1, ராமசாமி 2 பிரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடா பிடிச்சி தாக்கிக்கிட்டு இருக்காங்க. காங்கோக்குள்ள இருந்தவங்க இப்ப கென்யா, ரவாண்டா, உகாண்டா, புருண்டின்னு அப்படியே பக்கத்து ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ள பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சில நாடுகள்ல ராமசாமி 1 இருக்கிறான், சில நாடுகள்ல ராமசாமி 2 இருக்கிறான். ராமசாமி 1 எப்படின்னா 100 பேர்ல 10 பேரை கொல்லக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தீவிரமானவனா இருக்கிறான். இவனை கிளாட் 1 அப்படின்னு சொல்லுவோம். மங்கி பாக்ஸ் கிளாட் 1. ராமசாமி 2 இவன் 100 பேருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது தான் அவனோட இறப்பு சதவிகிதம். இப்ப 2024 என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இப்போ ராமசாமி 1 ரொம்ப ஆக்டிவா இறங்கிட்டான் களத்துல. ஏன்னா இவன் அவன் பெரியப்பா மாதிரி இல்ல, பெரியம்மை மாதிரி கொஞ்சம். எம்பாக்ஸ் கிளாட் 1 அவனோட தாய்நாடான காங்கோவில் பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகி சீக்கிரம் பரவி சீக்கிரம் இறப்புகளை ஏற்படுத்தக்கூடியவன் இந்த மங்கி பாக்ஸ் கிளாட் 1. கிளாட் 2 அப்படிங்கிறது பக்கத்து நாடுகளுக்கு பரவிட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தான்ல ஒரு மங்கி பாக்ஸ் வந்துருச்சுங்க. அது இல்லாம ஸ்வீடன், ஐரோப்பாவில் இன்னொரு மங்கி பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இது வரைக்கும் ஆப்பிரிக்கா, அதுலேயும் காங்கோ, அதை சுற்றி இருக்க நாடுகள்னு இருந்தது.
இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுக்க திருப்பி வர ஆரம்பிச்சிருக்குங்கிறதுனால தான் இந்த வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஈவன் நிறைய ஆப்பிரிக்க மாணவர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க, படிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நிறைய போக்குவரத்து 2 கண்ட்ரிக்கும் இடையில இருக்குது. இங்கேருந்து அங்கே நம்ம போகிறோம், அங்கேருந்து இங்கே வராங்க. இந்த போக்குவரத்து தான் மெயின் இல்லையா? அதனால போன வருஷம் மாதிரி ஆயிடக்கூடாது. அதுலயும் ராமசாமியோட மகன் வந்துட்டான்னா பிரச்சனை, கிளாட் 1 வந்துட்டான்னா பிரச்சனை, கிளாட் 2 அப்படிங்கிறத கூட சமாளிச்சிடலாம். கிளாட் 1 ரொம்ப தீவிரமான ஆளு. சரிங்க, என்ன அறிகுறிகள் மங்கி பாக்ஸ் உடம்புல வந்துச்சுன்னா, வைரஸ் உடம்புக்குள்ள வந்த நாள்ல இருந்து 21 நாளுக்குள்ள அதோட அறிகுறிகள் காமிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இன்னைக்கு அலர்ட் கொடுக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட்லயும் இருக்கும் 21 நாள். இப்ப ஆப்பிரிக்கால 21 நாள் வரைக்கும் எந்த அறிகுறியும் இல்லை அப்படின்னா மங்கி பாக்ஸ் வைரஸ் உடம்புல இல்லை அப்படின்னு அர்த்தம். 21 நாளுக்குள்ள இந்த சிம்டம் காட்ட ஆரம்பிச்சிடும். காய்ச்சல், தலைவலிகள், இருமல், தும்மல், அப்புறம் கழுத்து பகுதி இந்த லிம்ஃப் நோடு, நெறிக்கட்டின்னு சொல்றாங்கல்ல, லிம்ஃப் நோடு, நிணநீர் கட்டிகள்லாம் வீங்கி போறது, உடம்பு வலி, தலைவலி இதெல்லாம் இருக்கும். கூடவே தோள்கள்ல எப்படி அம்மை நோய் வருமோ அதே மாதிரி நல்லா பூத்து நிறைய பிளிஸ்டர் வரும். நம்ம முகம், கைகள், பால்மார் சர்ஃபேஸ் இங்கெல்லாம் தோல் அந்த முட்டை முட்டையா தோல்ல கொப்புளங்கள் வர ஆரம்பிக்குது. கால்கள்லயும் அதே மாதிரி கொப்புளங்கள் வர ஆரம்பிக்கும். பிறப்பிறப்பு பகுதி, வாய்ப்பகுதி, தொண்டை பகுதி, ஆசன வாய்ப்பகுதி எல்லா பக்கமும் இந்த பிளிஸ்டர், தோல்ல கொப்புளங்கள் வரும். இந்த உடம்பு வலி, தலைவலி, காய்ச்சல் இதற்கான மாத்திரைகள் கொடுத்து கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கும்போது 1 அல்லது 2 வாரங்கள்ல வந்த வேகத்துல காணாமலும் போயிடும். ஆனா சில பேருக்கு மட்டும் காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்குனா அது இறப்புகளுக்கு கொண்டு போய் விடலாம். இப்ப இந்தியாவிலேயே போன வாட்டி என்ன சொன்ன, 27 கேஸ் இருந்தாலும் அதுல ஒருத்தர் இறந்துட்டாங்க. எப்படி பரவுது? வாய் வழியாக, அதாவது இருமல், தும்மல், கோவிட் மாதிரி தான். அதே மாதிரி எப்படி அது ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் சொல்றோம் இல்லையா, அதன் மூலமா பரவலாம். செக்ஷுவல் கான்டாக்ட், தொடுதல், அந்த பாதித்தவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ், துணிகள், இல்ல பேனா, பென்சிலு, அவங்க யூஸ் பண்ண எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது கான்டாக்ட்லயும் பரவலாம். இதுதான் விஷயம். கோவிட் கூட இப்படி பரவாது, ஈஸியா பரவும். ஏன்னா சிக்கன் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னைக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த கிளாஸே ஃபுல்லா சிக்கன் பாக்ஸ் வந்துடும், சின்னம்மே வந்துடும். அதே மாதிரிதானே பெரியம்மையும், அதே மாதிரிதான் மங்கி பாக்ஸ், இந்த குரங்கம்மையும். அதனால பயங்கர இன்ஃபெக்ஷியஸுங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மருந்து இருக்கு. டெக்கோவிரிமேட் அப்படிங்கிற ஒரு மருந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்ரூவ் பண்ணப்பட்டது. தடுப்பூசிகள் இருக்கு. எப்படி நம்ம பெரியம்மையை இந்த உலகத்தை விட்டு விரட்டணுமோ அதே மாதிரி இதுக்கும் தடுப்பூசி இருக்கு. ஆனா இந்த தடுப்பூசி எல்லாருக்கும் போடணுங்கிற அவசியம் இல்லை. க்ளோஸ் கான்டாக்ட், பக்கத்துல வேற யாருக்காவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, கேஸ் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் போட சொல்லி இப்ப உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தியிருக்காங்க. எனிவே 2022 வந்த மாதிரியே 2024லயும் ராமசாமி 1, ராமசாமி 2வையும் விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எப்படி அவனோட பெரியப்பா நல்லசாமியை விரட்டணுமோ அந்த மாதிரி இந்த ராமசாமியோட பசங்களையும் விரட்டுறது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க. அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டா நல்லா இருக்கும். இதுக்கு மேல நான் அதை பத்தி பேச விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். புரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனிவே, மங்கி பாக்ஸ் குறித்த ஒரு விழிப்புணர்வு புரிதல் உருவாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.